ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்க மாட்டீரா? என் பெருமூச்சுக்கு நீர் பதில் தர மாட்டீரா? என்னை விடுவிக்க மாட்டீரா? ஆண்டவரே, இந்த வியாதியில் நான் துன்பப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த நாட்கள் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விடுவித்து இந்த நாளில் நான் சுகமாக இருக்க பண்ண போகிறேன். உன் வேதனைகளை அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போட போகிறார். உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு உன் வேதனைகளிலிருந்து விடுவித்து உன் கண்ணீரை துடைத்து அவர் இந்த நாளிலே உன் குடும்பத்திலே சுகமாக இருக்க பண்ண போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம், அவர்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற காரியங்கள் நிமித்தம் அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? சீரவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக காரியங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு இது நடக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். இந்த நாளிலும் உன்னை அழைத்து கொண்டு போகிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை சுகமாயிருக்க பண்ணுகிறவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். எதை குறித்து நீ கலங்காதே, எதை நினைத்து நீ திகையாதே. அவர் உன் பரிகாரியான கர்த்தராய் உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே உன் சத்தத்தை கேட்டு உன்னை விடுதலையாக்கி உன்னை கனப்படுத்த போகிறார். நீ கலங்குகிற எந்த காரியமும் சம்பவிக்காது. உன்னை பலப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி விசுவாச அறிக்கை எடுங்க. இந்த நாட்களில் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை விடுவித்து இந்த நாளில் ஆண்டவர் பாதுகாத்து உங்களை சுகமாக இருக்க பண்ண போகிறார். நீங்கள் கலங்குற எந்த காரியமும் சம்பவிக்காது. இந்த நாளிலே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆவியானவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எந்த காரியத்திற்காக நீங்கள் பெருமூச்சு விட்டு கதறி ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு மேலான அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீ கலங்குற எந்த காரியமும் சம்பவிக்காது. அவர் உன்னோடு கூட இருந்து செயல்படுத்த போகிற காரியம் அதிசயமாய் இருக்கிறபடியினால், அற்புதமாய் இருக்கிறபடியினாலே அவர் உன்னை வழிநடத்தி உன்னை பாதுகாக்க போகிறார். கலங்காதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னா அவர் சுகமாக இருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? உன் வியாதியின் நிமித்தம் நீ இன்றைக்கு பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டு இருக்கலாம். பிசாசின் கிரியில் நிமித்தம் நீ பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டு இருக்கலாம். உன் தொழில் நிமித்தம் நீ பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க, நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எளியவர்களுக்கு ஆண்டவரே நித்திட நம்பிக்கையாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவித்து அவர்களை பாதுகாத்து அவர்களை சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நீர் அவர்களை சுகமாக இருக்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாட்கள் அவர் விரும்புகிற காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.